Today we discuss the multiplate clutch problem. So question read out பண்ணுவோம். என்ன கொடுத்திருக்காங்க? Multiplate clutch கொடுத்திருக்கு. 3 disc on the driving shaft, 2 disc on the driven shaft. Outside diameter எவ்வளவு கொடுத்திருக்குன்னு பாருங்க 240. Inside diameter வந்து பாத்தீங்கன்னா 120. என்ன பிரஷரா யூனிஃபார்ம் வியரான்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வியர்னு கொடுத்துட்டாங்க. Coefficient friction 0.3. Intensity of the pressure, find the maximum ஆக்சியல் இன்டென்சிட்டி ஆஃப் தி ப்ரெஷர் கேட்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி மேக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. பி மேக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பவர் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் டேட்டா எழுதுவோம். ஏன்னா கொஷினில் வந்து என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். N1 ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கு, N2 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு? அவுட்டர் டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 240 RPM. அதை ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டயமீட்டர் கொடுத்துருக்கு 120 mm. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கன்வெர்ட் பண்ணால் /260. நெக்ஸ்ட்டு மீட்டரை கன்வெர்ட் பண்ணால் 0.06 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.3. பவர் வந்து 25 kW. அதை வந்து வாட்டில் மாத்திரம். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 157. என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர். மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் Pmax. Pmaxக்கு ரிலேட்டடாக என்ன ஃபார்முலா வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ கொஷினில் மொதல் எடுத்தோன்னா இது யூனிஃபார்ம் வியராக ப்ரெஷராக யூனிஃபார்ம் வியரில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் வியரில் Pmax ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது Pmax R2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நமக்கு C தெரியணும். Pmax வந்து தான் கண்டுபிடிக்கிறோம். R2 கொஷினை கொடுத்துறாங்க, C தெரியணும். C கண்டுபிடிக்க வேறு என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2πc R1 மைனஸ் R2 இருக்குல்ல, இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா C வந்து நமக்கு வந்து இதுவும் தெரியாது. W தெரியுமா? நமக்கு தெரியாது. ஃபைண்ட் அவுட் பண்ணணும். C வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்க, இங்கே இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். R1 மைனஸ் R2 அப்படின்னு சொல்லுவோம். R1 தெரியும், R2 தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் W எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபார்முலா T ஈக்குவல் டு N mu WR. டார்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்க, பவர் P ஈக்குவல் டு 2π NT/60. இப்போ பவர் கொஷினில் கொடுத்துட்டாங்க. இது வந்து டார்க் கண்டுபிடிச்சிடலாம். டார்க் கண்டுபிடிச்சிங்கன்னா N வந்து நமக்கு தெரியும், மியூ தெரியும், W வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா R எப்படி கண்டுபிடிக்கிறதுனா யூனிஃபார்ம் வியருக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், 1/2 into R1 plus R2. அதாவது இதுதான் மேக்ஸிமம் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா R2 தெரியும், C தெரியாது. C கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே ஃபார்முலா இங்கே இருக்குது, W ஈக்குவல் டு 2πc R1 மைனஸ் R2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு W தெரியாது. W கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம்? T ஈக்குவல் டு N mu WRன்னு சொல்கிறோம். என்னோட வேல்யூயும் தெரியும், மியூவோட வேல்யூயும் தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த T அடுத்து WR தெரியாது. இப்போ இந்த T எப்படி கண்டுபிடிக்கணும்? பவரை யூஸ் பண்ணி நம்ம T கண்டுபிடிச்சிடலாம். இந்த R எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1/2 R1 + R2 யூஸ் பண்ணி R கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுங்க, W வேல்யூ தெரியும். அப்புறம் W தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். Pmax in uniform wear intensity of pressure maximum inner radius, that is R2. Pmax R2 equal to constant. இதில் வந்து நம்ம C கண்டுபிடிக்கணும். C கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் த்ரஸ்ட் engage by the clutch. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, W ஈக்குவல் டு 2πc R1 மைனஸ் R2. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். W ஈக்குவல் டு 2πc R1 மைனஸ் R2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, W ஈக்குவல் டு 2 into π into Cக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்கு, அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Pmax R2 into R1 minus R2. இது அப்படியே இந்த Cக்கு பதிலாக அதை அப்படியே இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். Pmax R2 into R1 minus R2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த W நமக்கு தெரியாது. ஏன்னா மேக்ஸிமம் ப்ரெஷர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். R2 கொஷினே கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 0.06ன்னு கொடுத்துட்டாங்க. R1 வந்து பார்த்தீங்கன்னா கொஷினே இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இது நமக்கு இது ரெண்டுமே அன்னோன் டேட்டா. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை தி கிளச் T equal to N mu WR. இதுதான் ஃபார்முலா. T equal to N mu WR. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த T தெரியாது, N தெரியாது, மியூ கொஷினில் கொடுத்துட்டாங்க, W எங்கே இருக்குது, W தெரிஞ்சால் இதை கண்டுபிடிச்சிடலாம். Rவும் தெரியாது. இப்போ இதை மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுங்க, இதிலேருந்து W கண்டுபிடிச்சிடலாம். W ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா Pmax கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கணும்னா பவர் டிரான்ஸ்மிட்டட் P equal to 2π × 60. டார்க் P equal to 60/2πn. பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பாருங்கள், 25 × 10⁻³ × 60 / 2 × π ×
ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1575 ஆர்பிஎம் கொடுத்துருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணால் டார்க்கோட வேல்யூ நமக்கு வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டார்க்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டார்க்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 151.16. இப்போ டி கண்டுபிடிச்சது. அடுத்து எண்ணு கண்டுபிடிக்கணும். எண்ணு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ். என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ். ஸோ மல்டிபிள் டிஸ்க் கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எண்ணு கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா n=n1 + n2 - 1. n1 வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. நாங்கள் பாருங்கள், n1 = 3, n2 = 2ன்னு கொடுத்துருக்கு. சப்ஸ்டியூட் பண்ண வச்சுங்க, 3 + 2 - 1, n = 5 - 1, n = 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டி கண்டுபிடிச்சா n கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, we know that for uniform wear mean radius of the friction surface r = 1/2 r1 + r2 1/2. r1 வந்து என்ன வேல்யூன்னு பாருங்கள், 0.12. r2 வந்து பார்த்தீங்கன்னா 0.06. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். r = என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னு 0.09 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 0.90 மீட்டர். நல்லா பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் டி வந்து இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், என் வந்து இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து மியூ வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 0.09 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 0.09 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு டபிள்யூ கண்டுபிடிச்சிடலாம். டபிள்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிங்க, பி மேக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ கண்டுபிடிக்கலாம், என்ன வேல்யூ அப்படின்ட்டு. ஆர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டபிள்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ டி = n மியூ. ஸோ 151 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் 151.6 / 4 × 0.3 × 0.09 இருக்குது. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் டபிள்யூ வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1404 நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். டபிள்யூ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 1404. இப்போ டபிள்யூ கண்டுபிடிச்சின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்கு, w = 2π இருக்குல்ல, அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ therefore w = 2 × π × p max × r2 × r1 - r2. ஸோ இப்போ w என்ன கண்டுபிடிச்சிடும், 1404 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 × π × p max r2 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.06, 0.12 - 0.06. இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா இது ஒன்று மட்டும் தான் அன்னோன் டேட்டா. இதில் வந்து பி மேக்ஸ் = 62.07 × 10⁻³ Nm/m². இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பி மேக்ஸிமம் ப்ரெஷர் = 62 kN/m². இப்படி எழுதலாம். மேக்ஸிமம் ப்ரெஷர் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். மல்டிப்ளேட் கிளச் ஆஃப் ஆல்டர்னேட் பிரான்ஸ் அண்ட் ஸ்டீல் பிளேட்டு, எஃபெக்டிவ் டயமீட்டர் 175, 72.mm கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட் வந்து பார்த்தீங்கன்னா 22 kW, இவ்வளோ ஆர்பிஎம் கொடுத்துருக்கு. த்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா W வந்து 1700, கோஎஃபிஷியன்ட் ஃபிரிக்ஷன் 0.1. என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கண்டுபிடிக்கணும். யூனிஃபார்ம் ப்ரெஷர் ஆஃப் ஏ தியரியான்னு பாருங்கள். ஆனால் இங்கே கொடுத்துட்டு பாருங்கள் யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி. ஸோ ஃபார்முலா வந்து ஒவ்வொரு இதில் லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ரைட் தி கிவன் டேட்டா எழுதணும். இதில் வந்து பிரான்ஸ் அண்ட் ஸ்டீல் பிளேட்டுன்னு கொடுத்துருக்கு. பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டயமீட்டராகவும், ஸ்டீல் வந்து இன்னர் டயமீட்டர். ஃபஸ்ட்டு கொடுத்த அவுட்டர், ஏன்னா இதுதான் டயமீட்டர் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இது அவுட்டர் டயமீட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டயமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரைட் தி கிவன் டேட்டா. கிவன் எழுதியாச்சு. டயமீட்டர், அவுட்டர் டயமீட்டர், அடுத்து இன்னர் டயமீட்டர் கம்மியாக இருக்குது எழுதிக்கிறோம். அதை ரேடியஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், by 2 மட்டும் டிவைட் பண்ணிக்கிறோம். அடுத்து mm இருக்குது, மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னர் டயமீட்டர் mm இருக்குது, டயமீட்டர் வந்து ரேடியஸை கன்வெர்ட் பண்ணுறோம், mm மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறோம். பவர் கிலோவாட் இருக்குது, 10⁻³ வாட்டாக மாற்றிக்கிறோம். ஸ்பீடு அதே மாதிரி வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ் Nkg/the clutch W. மியூ வந்து பார்த்தீங்கன்னா 0.1. என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கொஷினில் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கண்டுபிடிக்கணும். we know that நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். பிளேட்ஸ்னாவே இந்த ஃபார்முலா தான். ஸோ நோட்டேஷன் பாருங்கள், இப்படி கூட எழுதலாம். n∗p = n+1. n தெரியணும். n கண்டுபிடிக்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க்குக்கு ஜென்ரல் ஃபார்முலா. டார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா டார்க் டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிங்கிள் பிளேட் ஆகட்டும், மல்டி பிளேட் கிளச் ஆகட்டும், ஜென்ரல் ஃபார்முலா T = n/μ/W அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எது கண்டுபிடிக்க போகிறோம், இந்த n கண்டுபிடிச்ச மாதிரி தான் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூ வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்கு 0.1 கொஷினில் கொடுத்துருக்கு, டபிள்யூவும் கொடுத்துருக்கு, ஆர் கொடுக்கல. ஆர் எப்படி கொண்டு போனால் கொஷினில் யூனிஃபார்ம் ப்ரெஷராக விஏ தெரியான்னு பார்க்கணும். யூனிஃபார்ம் ப்ரெஷர் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அசியூமிங் யூனிஃபார்ம் ப்ரெஷர். அப்போ யூனிஃபார்ம் ப்ரெஷருக்கு மீன் ரேடியஸ் என்ன ஃபார்முலா, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஏன்னா நமக்கு R1 R2 கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர் கண்டுபிடிச்சிடலாம். டபிள்யூ கொடுத்துட்டாங்க, மியூ கொடுத்துட்டாங்க. டார்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. டார்க் வந்து உங்களுக்கு தெரியும், பவர் டிரான்ஸ்மிட்டட். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். பவர் டிரான்ஸ்மிட்டட் P equal to 2 pi nt divided by 60. டார்க் equal to P into 60 divided by 2 pi n. பவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கு, 22 into 10 power 3 into 60 divided by 2 into pi into 2000 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து டார்க் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டார்க்கு கண்டுபிடிச்சாச்சு, என்ன தெரியணும், என்ன தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மியூவும் இப்போ டி தெரியும், மியூ தெரியும், டபிள்யூ தெரியும், ஆர் தெரியாது. ஆர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் யூனிஃபார்ம் ப்ரெஷர் மீன் ரேடியஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ். ஃபார்முலா பாருங்கள், யூனிஃபார்ம் ப்ரெஷர் ஆர் ஈக்குவல் டு 2/3 R1 cube minus R2 cube divided by R1 square minus R2 square. ஸோ R equal to 2/3 into R1 என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள் கொஷினில். அங்கே பாருங்கள் 87.5 into 10 power 3. அதை எடுத்து அப்படியே சால்வ் பண்ணுங்கள். 87.5 into 10 power minus 3 whole cube minus. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும், கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 87.5 இருக்கா, 87.5 into e power minus 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 power minus 3 e power minus 3 நினைச்சுங்க. அடுத்து ஷிஃப்ட் எழுதி கியூப் எழுதுனா ஒரு வேல்யூ கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க, 36.25 into e power minus 3 க்ளோஸ் தி ப்ராக்கெட். ஷிஃப்ட் எழுதி இந்த ஸ்கொயர் எழுத்தினா ஒரு ஆன்சர் கிடைக்குது, 8.74 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. 8.36 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், மார்க் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. நல்லா பாருங்கள், 87.5 into 10 power பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா e power minus 3 க்ளோஸ் தி ப்ராக்கெட். ஷிஃப்ட்டு ஸ்கொயர் எழுதிங்க, நெக்ஸ்ட்டு மைனஸ். அடுத்து இங்கே என்ன இருக்குது, 36.25 இருக்கா, 36.25 into e power minus 3 க்ளோஸ் தி ப்ராக்கெட். ஷிஃப்ட் எழுதி ஸ்கொயர் எழுத்துன்னு வச்சுங்க, க்யூப் வந்துடுது. ஸோ இப்போ ஈக்குவல் டு வந்துன்னா ஒரு வேல்யூ கிடைக்குது. என்ன வேல்யூன்னு பாருங்கள், 6.22 into 10 power minus 4 இருக்குது டிவைட் பை. அடுத்து கீழே இருக்கிற வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். கீழே இருக்கிற வேல்யூ ஏன்னா கால்குலேட்டரில் மெயினாக ஸ்ட்ரகிள் ஆகும் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது. அதே மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 87.5 into e power minus 3 க்ளோஸ் தி ப்ராக்கெட் ஸ்கொயர் மைனஸ் எகைன் இங்கே பாருங்கள் 36.25 into e power minus 3 க்ளோஸ் தி ப்ராக்கெட் ஸ்கொயர் ஈக்குவல்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். 6.34 இருக்கா, 6.34 into 10 power minus 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ஓப்பன் தி ப்ராக்கெட் 6.22 into e power minus 4 க்ளோஸ் தி ப்ராக்கெட் டிவைட் பை என்ன வேல்யூ இருக்குது, 6.34 into e power minus 3 அதாவது 10 power க்ளோஸ் தி ப்ராக்கெட் ஈக்குவல்னு ஒரு வேல்யூ வருது. என்ன வேல்யூ, 0.098 வருது. 0.098 2/3 into 0.098 அப்படின்னு வருது. சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இன்ட்டு 2/3 தானே, ஓப்பன் தி ப்ராக்கெட் 2/3 க்ளோஸ் தி ப்ராக்கெட் 0.0654 வருது. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 0.0654 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுலேருந்து n ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வேல்யூலாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே சால்வ் பண்ணுங்கள். t ஈக்குவல் டு n மியூ டபிள்யூஆரா. இப்போ டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 1054. இதில் எல்லாமே நோன் டேட்டா, ஒன்லி அன்னோன் டேட்டா n. இதெல்லாம் டிவைட், இந்த வேல்யூலாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை போட்டிங்கன்னா இதில் டிவைட் பண்ணால் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9.44. அப்ராக்சிமேட்டாக எடுத்தோன்னா 10 பிளேட்ஸ்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ் n கண்டுபிடிச்சிட்டோம். n வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ இதில் வந்து NP கண்டுபிடிச்சிடலாம். n தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நாட் இது. நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து 10. ஸோ we know that number of plates equal to number of pairs of contact surface plus 1 equal to 10 plus 1 equal to 11 plates. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் ஈக்குவல் டு 11 பிளேட்ஸ் அப்படின்றத நோட் பண்ணிக்கிங்க. கொஷினில் என்ன கேட்குறாங்க, பிளேட்டு தான் கேட்குறாங்க. எத்தனை பிளேட் அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் ஈக்குவல் டு 11 பிளேட்ஸ். அவ்வளோதான், இதுதான் ப்ரொசீஜர். தேங்க்யூ.